Students, next take page number 162 and see 3.9. Heading is Ampere circuital law. This is very important concept. Ampere circuital law is used to calculate magnetic field at a point whenever there is a symmetry in the problem. This is similar to Gauss law in electrostatics. நம்ம ஃபஸ்ட் லெசனில் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. சிலிண்டரிக்கல், பிளேனார், ஸ்பெரிக்கல் அப்படிங்கிற அந்த சிமெட்ரி ஒரே மாதிரி இருக்கிற சமச்சீர்னு சொல்லிட்டு அதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம்ல. அதே மாதிரி இப்போ தேர்ட் லெசனில் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி அந்த சிமெட்ரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஒரு பாயிண்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு definition of Ampere circuital law. This is very important 2 mark question. Students, all are mark it in your book. This is 2 mark question. What is the definition? What is the statement? Ampere law. The line integral of magnetic field over a closed loop is mu naught. அதாவது இதை என்னென்னு சொல்லுவாங்க, மியூ சஃபிக்ஸில் 0 மாதிரி போகிறாங்கள, மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த லூப். Again I repeat, the line integral of magnetic field over a closed loop is mu naught times. அதாவது அந்த ஒரு க்ளோஸ் லூப்புக்குள்ளே உள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம லைன் இன்டெக்ரல் எடுத்து பார்த்தோன்னா அது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது? மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த லூப். அந்த லூப்புக்குள்ளே எவ்வளோ நெட் கரண்ட் இருக்கோ அதனுடைய வேல்யூவில் மியூ நாட் டைம்ஸ்க்கு ஈக்குவல். இதைத்தான் நமக்கு இப்போ ஃபார்முலாவில் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி வீணும் இப்படி போட்டிருந்தா இன்டகிரேஷன்னு நமக்கு தெரியும். அதுலேயே நமக்கு இங்கே ஒரு இப்படி ரவுண்ட் சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அது க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே நடக்கிற இன்டகிரேஷன், க்ளோஸ்டு பாத்துக்குள்ளே நடக்கிற இன்டகிரேஷன். சஃபிக்ஸில் போட்டிருக்காங்களே சி, க்ளோஸ்டு லூப்பு. அடுத்தது ஃபார்முலா பாருங்கள், பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். அங்கே என்ன பண்ணியிருப்போம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே தேர்ட் லெசனில் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். அங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்ப்பாங்க. நம்ம இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் பார்க்குறோம், அதனால தான் அங்கே டிஎல்னு போட்டிருக்காங்க. இதை ஃபார்முலாவில் நம்ம மாற்றக்கூடாது, எதையுமே அப்படியே ரைட் பண்ணணும். எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது? மியூ நாட் டைம்ஸ் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மியூ நாட் டைம்ஸ் ஐ என்க்ளோஸ்டுனா அந்த லூப்புக்குள்ளே எவ்வளோ நெட் கரண்ட் இருக்கோ அதனுடைய கரண்ட்டுக்கு மியூ நாட் டைம்ஸ் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question. All are memory this. Read the next line. Where I enclosed is net current linked by the closed loop C. And the closed loop C oda link net current da I enclosed. Note that the line integral does not depend on the shape of the path or the position of the conductor with the magnetic field. நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த கண்டக்டரில் கொண்டு போய் எந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் டிபெண்ட் பண்ணலை. அடுத்தது அந்த பாத்தையும் அது என்ன பண்ணலை, டிபெண்ட் பண்ணலை. எது? லைன் இன்டகரல். The line integral does not depend on the shape of the path or the position of the conductor with the magnetic field. Next, read note. Line integral means integral over a line or curve. சிம்பிள் இப்படி இன்டகிரேஷன்னு போடுவோம். அதாவது லைனாக இருந்தாலும் சரி இல்லை கேர்வாக இருந்தாலும் சரி அதனுடைய சஃபிக்ஸில் இப்படி சி அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் மீன்ஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏ க்ளோஸ்டு கர்வ், இல்லைன்னா லைனாகவும் இருக்கலாம். க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னால் அந்த இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அதான் க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரலாக இருந்தாலும் சரி கர்வாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் 5 mark question. This is also book inside 5 mark. 3.9.2 magnetic field due to current carrying wire of infinite length using Ampere law.
ஆம்பியர் லாவை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபைனைட் லென்த்து உள்ள ஒயரில் போகிற கரண்ட்டு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சி ஃபிகர் 3.37 represents ampere and loop for current carrying straight wire. ஸோ இதை தான் இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்ட்ரைட் ஒயர்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரைட் ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. கண்டிப்பாக கரண்ட்டு ஃப்ளோ ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இதான் க்ளோஸ் லூப்பில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கிறது அதனுடைய மிட் பாயிண்ட்டு. அடுத்தது ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். என் கேப் அப்படிங்கிறது யூனிட் நார்மல் வெக்டர். ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட லென்த்தை தான் நம்ம அந்த குறிப்பிட்ட லென்த்துக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான் டிபி வெக்டர். இந்த சி அப்படிங்கிறது தான் அந்த க்ளோஸ்டு பாத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ரீட் த லைன்ஸ். கன்சிடர் எ ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் இருக்குது கேரியிங் கரண்ட் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இப்போ நான் காமிச்சலையே 3.37 காமிச்சிருக்க மாதிரி தான் இந்த ராடை சுற்றி நமக்கு எப்படி இருக்குது, ஒரு க்ளோஸ்டு பாத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சின்ஸ் தி ஒயர் இஸ் ஜியாமெட்ரிக்கலி சிலிண்டரிக்கல், இந்த நம்ம எடுத்துக்கிட்ட ஒயருடைய ஷேப் எப்படி இருக்குது, சிலிண்டரிக்கல் ஷேப்பாக இருக்குது. இன் ஷேப் அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே படிச்சிட்டோம். ஸ்பெரிக்கல், சிமெட்ரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பிளேனார் அப்படிலாம் இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்போம், இங்கே என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரே மாதிரி தான் சிமெட்ரின்னு என்ன சொல்லியிருக்கோம், ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ வி கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆம்பியர் அண்ட் லூப். ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம காஷியன் சர்ஃபேஸுங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த லெசனில் என்ன ஆம்பியர் லாவை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும், ஒரு ஆம்பியர் அண்ட் லூப் வேணும். அங்கே க்ளோஸ்டு பார்த்து சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆம்பியர் அண்ட் லூப் வேணும். இன் தி ஃபார்ம் ஆஃப் எ சர்க்குலர் ஷேப் at a distance r from the center of the conductor as shown in figure. பாருங்கம்மா, ஃபிகர் 3.37 இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு ஆம்பியர் அண்ட் லூப்னு சொல்கிறாங்க. ஆம்பியர் அண்ட் லூப். ஃபிகர் 3.37 பார்த்துட்டோம் எப்படி இருக்கும் ஆம்பியர் அண்ட் லூப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் தி ஆம்பியர்லாம் வி கெட், இப்போ தான் நம்ம பார்த்தோம் டெஃபனிஷனில், closed integral b vector dot dl vector is equal to mu naught times the net current பார்த்தோம் இல்லையா. ஸோ dl வெக்டர்னா என்ன, லைன் எலமெண்ட் along the ampere and loop. நம்ம இடத்துல இந்த ஆம்பியர் அண்ட் லூப்பில் உள்ள அந்த லைன் எலமெண்ட்டை தான் நம்ம dl வெக்டர்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும், tangent to the circular loop. ஸோ நம்ம எடுத்துருக்கிற அந்த ஆம்பியர் அண்ட் லூப்புக்கு அது எப்படி இருக்குன்னு சொன்னால் டேஞ்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் அதாவது டிபி வெக்டாருக்கும் அண்ட் லைன் எலமெண்ட்டும் எப்படி தான் இருக்குது, 0. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா எல்லாருமே. ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் லைன் எலமெண்ட் இஸ் 0 அண்டர்லைன் பண்ணுங்கள். நவ் ஐ ஷோ இட் இன் டயக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இதைத்தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், நம்ம டிஎல் வெக்டார்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அந்த ஃபுல் லென்த் எடுத்துக்காமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் ஒரு பர்டிகுலர் சர்டன் லென்த்தை மட்டும் எடுத்துருக்க தான் டிஎல் வெக்டார். அடுத்தது இந்த டிபி வெக்டார் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன், ரெண்டுமே அப்படி தான் இருக்குது, சேம் டைரக்ஷன். நம்ம எடுக்கிற லைன் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன். அப்போ நமக்கு தீட்டாவுடைய வேறு என்ன கிடைக்கும், 0. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Angle between magnetic field vector and line element is 0. Therefore, closed integral b. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மேலே உள்ள ஃபார்முலாவுக்கு கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது அங்கே டாட் வச்சுருந்தோம், இப்போ டாட் இல்லாமல் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் வந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் dl வெக்டார் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு mu naught டைம்ஸ் நெட் கரண்ட். ஸோ இந்த டாட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதுவோம், closed integral b dl cos theta, ஏன்னா டாட் ப்ராடக்ட்லேயே நம்ம cos theta யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு mu naught I.
ஸோ இங்கே டீட்டாவுடைய வேல்யூ நம்ம என்னம்மா சொல்லியிருக்கோம், டீட்டாவுடைய வேல்யூ 0. வீணோ காஸ் 0னா என்னம்மா வேல்யூ, வெரி குட் 1. அப்போ என்ன மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு, க்ளோஸ் இன்டெக்ரல் சி பி டிஎல் மட்டும் தான் கிடைக்கும். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் இன்டெக்ரல் சி பி டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. Read the next line. Where I is the current enclosed by the ampere loop. Due to the symmetry, the magnitude of the magnetic field is uniform. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக ஏன் இருக்கணும், ஏன்னா பை த சிமெட்ரி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டினால எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் நமக்கு எப்படி தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ யூனிஃபார்மாக இருக்கும். எங்கே ஓவர் த ஆம்பியர் அண்ட் லூப். நம்ம அந்த ஆம்பியர் அண்ட் லூப்பில் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ நமக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும். ஹென்ஸ் ஃபார்முலா என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபார்முலாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி தான் நமக்கு என்ன சொல்லிட்டோம், யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இன்டகிரேஷன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்லி தே ஆர் ரிட்டன் பி க்ளோஸ் இன்டெக்ரல் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. நெக்ஸ்ட் லைன். ஃபார் ஏ சர்க்குலர் லூப் த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 2 pi r. அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஒயரை சுற்றி நமக்கு கிடச்சிருக்கிற அந்த ஆம்பியர் அண்ட் லூப்பு எப்படி ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு என்ன இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2 pi r. அதான் இங்கே நமக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. விச் இம்ப்ளைஸ், ஸோ நம்ம இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுருக்கோம், அதான் ஸ்மால் ஆர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதாவது இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பி க்ளோஸ் இன்டெக்ரல் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவில் இங்கே அந்த ஃபார்முலா ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் இன்டெக்ரேஷனில் ஒரு லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்டெக்ரேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. என்ன லிமிட் போட்டிருக்காங்க, லோயர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ பி இன்டெக்ரேஷன் க்ளோஸ் லூப்புங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும், லோயர் லிமிட் 0ல் ஆரம்பிக்குது. ஸோ அது முடிகிற என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2 pi r. அதனால லிமிட் போட்டிருக்கோம். ஸோ டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஎல் அப்படிங்கிறத நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன, எல்லு. என்ன கிடைக்கும், எல்லுன்னு கிடைக்கும். ஸோ எகெயின் சொல்கிறேன் பாருங்கள், டிஎல் வெக்டரை இன்டெகிரேட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் எகெயின் ஐ ரிப்பீட் இந்த ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் இன்டெகிரேஷன் நம்ம வெளில வச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். லோயர் லிமிட் வந்து 0 அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால, அப்பர் லிமிட் அது ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 pi r வச்சுட்டோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அடுத்தது டிஎல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் மியூ நாட் ஐன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லுன்னு கிடைக்கும். இன்டெகிரேஷன் பண்ணப்போ டிஎக்ஸை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி நமக்கு இங்கே எல்லுன்னு கிடைக்கும். அடுத்தது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், இஸ் ஈக்குவலன்ட் டு மியூ நாட் ஐ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எல்லுக்கு பதிலாக தான் இப்போ என்ன நான் போட சொல்கிறேன்னா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். என்ன போடணும், அப்பர் லிமிட்டில் 2 pi r மைனஸ் லோயர் லிமிட் என்ன இருக்குது, 0 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 2 pi rலேருந்து 0 மைனஸ் பண்ணால் என்ன தான்மா கிடைக்கும், 2 pi r தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், பி அப்படியே ரைட் பண்ணியிருக்காங்க அந்த பியை. அடுத்தது இந்த 2 pi rலேருந்து 0 மைனஸ் பண்ணால் என்ன தான் கிடைக்கும், 2 pi r தான் கிடைக்கும், அதை ரைட் பண்ணிட்டாங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, மியூ நாட் ஐ. ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வேணும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வேணும், அதாவது பி தான் வேணும். ஸோ நம்ம 2 pi r என்ன பண்ணிடலாம், டினாமினேட்டர் கீழே அடிக்கலாமா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு, இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின், மியூ நாட் ஐ பை 2 pi r. அடுத்தது வெக்டர் ஃபார்மில் சொன்னோன்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பை பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 2 pi r n cap. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. பயாட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் அப்படின்னு பேஜ் நம்பர் 157 எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ராஜா சார் டீச் பண்ணியிருந்தாங்களேமா அந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு, அந்த கொஸ்டினில் பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் அப்படிங்கிற சொல்யூஷன். வாட் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னமா கிடச்சிது, வெக்டர் ஃபார்மில் சொன்னோன்னு சொன்னால் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 pi a
என் கேப் கிடச்சிருக்கு இல்லையா. இது வந்து பயான்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபைனைட் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே இப்போ ஸோ இப்போ நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி இன்ஃபைனைட் லென்த் உள்ள ஒரு ஒயரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் த ஃபார்முலா? B vector is equal to mu naught I by 2 pi r n cap. அங்கே என்ன பார்த்தோம்? B vector is equal to ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் வந்ததுன்னா mu naught I divide by 2 pi ஏன்னு போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் கேட்பாங்க. இதை வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் கேரியிங் கரண்ட் கேட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு n cap அப்படிங்கிறது என்னது? யூனிட் வெக்டர் அலாங் த tangent to the Ampere loop. This is also shown in figure 3.3. இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.15 compute the magnitude of magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும், கால்குலேட் பண்ணணும். ஃபீல்ட் ஆஃப் எ லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேரிங் கரண்ட் கொடுத்துட்டாங்க 1 ஆம்பியர். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் ஃப்ரம் இட். கம்பேர் இட் வித் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சொல்யூஷன் given that என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் கொடுத்தாச்சு, அதோட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ரேடியஸ் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் ஸ்ட்ரைட் ஒயர் நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். mu naught I by 2 pi r. ஸோ mu naught is nothing but 4 pi into 10⁻⁷. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது 2 pi அப்படியே ரைட் பண்ணியிருக்காங்க. ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 1ன்னு, கரண்ட் வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பை கேன்சல் ஆகிடும், கெட் கேன்சல். 2 நம்ம 4 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ 2 × 10⁻⁷. மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிட் வந்து டெஸ்லா. பட் த எர்த் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் வேல்யூ எவ்வளோனா 10⁻⁵ டெஸ்லா. ஸோ அதாவது ஸ்ட்ரைட் ஒயர் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு 100 times ஸ்மாலர் தேன் எர்த்து கொடுக்குறத விட ஸ்ட்ரைட் ஒயர் எப்படி இருக்குது? 100 times ஸ்மாலர். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சாலினாய்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தாம்மா. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாலினாய்டு? எ solenoid is a long coil of wire closely wound in the form of helix as shown in figure 3.38. அதாவது ஒரு லாங் காயிலில் நிறைய ஒயரை க்ளோஸாக சுற்றிருப்பாங்க, வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த மீனிங்? சுருள் வில். பார்க்க எப்படி இருக்கும்? அது சுருளாக இருக்கும். நிறைய அந்த ஒயரை பக்கத்தில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது ஒரு சுருள் வில் மாதிரி தெரியாத ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஐ ஷோன் இன் ஃபிகர். ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ ஷோ நவ் solenoid. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஒயர்ஸை நெருக்கமாக க்ளோஸ்டாக வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சாலினாய்டு. ஸோ சி ஃபிகர் 3.38 solenoid. நிறைய டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஃபிகர் பாருங்கள். பபின் வித் டெர்மினல்ஸ், வவுண்ட் காயில், இது பொதுவாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ண பார்த்துருப்போம். மிஷின்ஸ் நிறைய நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஓவர் மோல்டடு காயில் கேன். லிசன்மா, இப்போ தான் சொன்னோம் solenoid அப்படிங்கிறது என்னது? ஒரு லாங் காயில்னு சொன்னோம். அதில் நிறைய ஒயர்ஸ் பாருங்கள் க்ளோஸ்லி வவுண்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெலிக்ஸ். இதுக்கு பேர் தான் சாலினாய்ட். திஸ் இஸ் நோன் அஸ் சாலினாய்ட். ஸோ ரீட் த நெக்ஸ்ட் லைன். வென் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த சாலினாய்டு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் திஸ் லைன். எப்போ ஒரு சாலினாய்டில் கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அப்போ தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ். நமக்கு தெரியும் பொதுவாக ஒரு காயிலில் போகிற கரண்ட்டு அதை சுற்றி எந்த ப்ரொடியூஸ் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சாலினாய்டு இஸ் டியூ டு. அந்த சாலினாய்டு கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் கிடைக்கிது? சூப்பர் பொசிஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஈச் டேர்ன் ஆஃப் த சாலினாய்டு. ஸோ சாலினாய்டுன்னு சொன்னால் இப்போ தான் நான் காமிச்சேன், நிறைய நம்பர் ஆஃப் டேர்னு சேர்ந்து தான் நமக்கு அந்த சாலினாய்டை உருவாக்குது இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு ஈச் டேர்னும் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது தான் இந்த solenoid மேக்னெட்டிக் ஃபீல்டு. Read the next line. The direction of magnetic field. Next 1 mark question mark. The direction of magnetic field due to solenoid is given by. And the solenoid the magnetic field direction கண்டுபிடிக்க என்ன law யூஸ் ஆகுது பாருங்க? Right hand palm rule. Underline the word
Students, for your reference, I show now right hand palm rule காமிக்கிறேன் பாருங்கம்மா. ஸோ தம்பு இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்க தம்பு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்கள். தம்பு ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது எதை பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். ஸோ இந்த இங்கே இருந்து அந்த பாம் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்கள், ஃபோர்ஸ். பாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் பேஜ். So now we see the definition. The right hand rule states that, அதாவது right hand palm rule எது சொல்லுது பாருங்க, to find the direction of magnetic force on a positive moving charge. அதாவது அந்த சார்ஜ் போய் நடக்கிற ஃபோர்ஸ் டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி தம்ப் எது சொல்லுது, ரைட் ஹேண்ட் பாயிண்ட் இன் டைரக்ஷன் ஆஃப் வி. தி ஃபிங்கர்ஸ் எது சொல்லுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் தி ஃபோர்ஸ் இஸ் டைரக்டட் perpendicular to the right hand palm. இந்த ரைட் ஹேண்ட் பாமுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஸோ ஆல் ஆர் அண்டர்லைன் திஸ் லைன். ஓகே, நெக்ஸ்ட் பேரா. இன்சைட் த சாலினாய்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம். இதெல்லாம் அப்படி அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்கம்மா, 1 மார்க் யூஸ் ஆகும். அதாவது அந்த சாலினாய்டுடைய இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தான் இருக்கும், மேக்ஸிமம் யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் பேரலல் டு இட்ஸ் ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸுடைய டைரக்ஷன்லேயே தான் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனும் இருக்கும். வேரஸ் அவுட் சைடு த சாலினாய்டு, இதே சாலினாய்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா த ஃபீல்ட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால், ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இருக்கும். based on the direction of current one end of the solenoid. அதாவது இந்த சாலினாய்டு இப்போ எது மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பார் மேக்னெட் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போ பார் மேக்னெட் ஹவு மெனி போல்ஸ் கண்டெய்ன்ஸ் 2 போல்ஸ், நார்த் போல் அண்ட் சவுத் போல். அது மாதிரி இங்கே என்ன ஆகுது, solenoid is considered as a magnet, so it has 2 ends, north pole and south pole. ஸோ அந்த சொலினாய்டு ஒரு எண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது, நார்த் போல். அதர் எண்ட் பிஹேவ்ஸ் லைக் ஏ சவுத் போல். நெக்ஸ்ட், தி கரண்ட் கேரியிங் சொலினாய்டு இஸ் ஹெல்டு இன் ரைட் ஹேண்ட். ஸோ அந்த கரண்ட்டு போகிற அந்த சொலினாய்டை நம்ம ரைட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணால், இஃப் த ஃபிங்கர்ஸ் கேர்ள் இன் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், நம்ம அந்த கேர்ள் அந்த ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுவோம், அப்படி ஃபோல்டு பண்ணி தானே அந்த சொலினாய்டை பிடிப்போம். அந்த ஃபோல்டு பண்ண ஃபிங்கர்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். தென் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க தம்ப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் கரண்ட் கேரியிங் சாலினாய்டு. ஸோ அந்த சாலினாய்டில் போகிற கரண்ட்டுடைய அந்த சாலினாய்டில் போகிற கரண்ட்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனுடைய டைரக்ஷனை அந்த தம்பு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஆல் ஆர் சி இன் டெக்ஸ்ட் புக்குமா ஃபிகர் 3.38 அப்படிங்கிறது ஒரு சாலினாய்டில் எப்படி அந்த ஒயர்ஸ்லாம் பவுண்ட் பண்ணியிருப்பாங்கிறத காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 3.39 பார்த்தீங்கன்னா சாலினாய்டு இஸ் லுக் லைக் எ பார் மேக்னெட்னு சொன்னோம் இல்லையா, அதான் ஷோ பண்ணியிருப்பாங்க பாருங்கள். திஸ் இஸ் சவுத் போல், திஸ் இஸ் நார்த் போல். எப்பயுமே நார்த் போல் அப்படிங்கிறது என்னது, சவுத் போல்னு எப்படி சொல்லுவோம், ஒரு பார் மேக்னெட்டில் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, கரண்ட்டுடைய என்டரிங் டைரக்ஷனில் தான் நம்ம எங்கே என்ட்ரு ஆகுதோ அதுதான் நம்ம சவுத்து போல்னு சொல்லுவோம். எங்கே அது லீவ் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம நார்த்து போல்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் ஒரு சொலினாய்டாக இருந்தாலும் ஒரு பார் மேக்னெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு. ஸோ இந்த இதுக்குள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால்னு சொல்லிட்டோம். இந்த எண்டை பார்த்தீங்கன்னா சவுத்துன்னு சொல்கிறோம், ஏன்னா அங்கே தான் என்ன ஆகுது, கரண்ட்டு என்ட்ரு ஆகுது. அது இங்கே பாருங்கள் ஏரோ மார்க்கு லீவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நார்த் போல். நெக்ஸ்ட் 3.40 தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சொலினாய்டு. இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு ரைட் ஹேண்டில் அந்த சொலினாய்டை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி அந்த ஃபிங்கர்ஸை பிடிச்சோன்னா நம்ம டைரக்ஷன் எப்படி சொல்லுது பாருங்கள். இந்த ஃபோல்டு பண்ண டைரக்ஷன் எது சொல்லுது, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இந்த எக்ஸ்டெண்ட் ஆன தம்ப் எதை சொல்லுது பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்.
So this is shown in figure 3.39 இப்போ காமிச்சலையா. So hence the magnetic field of a solenoid இது மாதிரி இருக்குது. is look like a magnetic field of a ஒரு பார் மேக்னெட் எப்படி கொடுக்குமோ அந்த magnetic field மாதிரி தான் solenoid ஒரு magnetic field ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறத நம்ம 3.39ல பார்த்துட்டோம். line. See the last para. The solenoid is assumed to be long. அதாவது solenoid வந்து லாங்னு எதை வச்சு சொல்கிறோம், which means that the length of the solenoid is large when compared to its diameter. அந்த solenoid diameter விட நமக்கு எப்படி இருக்கணும், அந்த லென்த்து லார்ஜாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை லாங்னு சொல்லலாம். தி வைண்டிங் நீட் நாட் பி ஆல்வேஸ் சர்க்குலர். நம்ம அதில் வவுண்ட் பண்ணுறது ஒயர் வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கணுங்கிறது need not the condition. It can also be in other shapes. எந்த ஷேப்ஸில் வேணாலும் இருக்கலாம். We consider here only circularly. அதாவது நம்ம இங்கே படிக்கக்கூடிய லெசனில் எப்படி மட்டும் தான் எடுத்திருக்கோம், நம்ம எடுக்கிற சாலினாய்டில் அந்த ஒயர் எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் தான் வவுண்ட் ஆகிருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் டீச் பண்ண போகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எல்லாருமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய டீட்டெயிலில் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் நம்பர் 12 உடைய ஆன்சர். வாட் இஸ் த டாபிக்? 3.9.3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் கரண்ட் கேரியிங் சாலினாய்டு. ஸோ ஒரு கரண்ட் போகிற ஒரு சாலினாய்டு எடுத்துருக்கோம், அது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரீட் த லைன். கன்சிடர் எ சாலினாய்டு லென்த்து கேபிட்டல் எல் having n number of turns. ஸோ நம்ம சொல்லிட்டோம் சாலினாய்டில் நிறைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் கேபிட்டல் என்னு சொல்கிறாங்க. ஸோ தி டயாமீட்டர் ஆஃப் தி சாலினாய்டு எப்படி இருக்கணும் கண்டிஷன், வாட் இஸ் த கண்டிஷன், இஸ் assumed to be much smaller when compared to its length. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ டயாமீட்டர் கம்பேர் பண்ணுறப்ப அது லென்த்தை விட டயாமீட்டர் எப்படி இருக்கணும், ஸ்மாலராக இருக்கணும். அண்ட் தி காயில் இஸ் wound வெரி க்ளோஸ்லி. அந்த காயில் எப்படி தான் இருக்கணும், அதில் உள்ள ஒயர்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக wound பண்ணியிருக்கோம். ஸோ நவ் see the figure 3.41. ஆமாம், டயக்ராம் கண்டிப்பாக மார்க் உண்டு. ஸோ கம்பல்சரி எல்லோரும் டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஆம்பியர் அண்ட் லூப் ஃபார் சாலினாய்டு. ஸோ ஒரு சாலினாய்டில் எப்படி ஒரு ஆம்பியர் லூப் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சாலினாய்டில், அதாவது இப்போ தான் நான் சொன்னேன் சாலினாய்டுங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டாக வவுண்டாக இருக்குன்னு சொன்னோம். இதில் உள்ள இந்த அப்பர் போர்ஷன் அண்ட் லோயர் போர்ஷன் இது ரெண்டையும் தான் எடுத்து நமக்கு இப்போ டயக்ராமில் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த அப்பர் பார்ட் அண்டு லோயர் பார்ட். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இன்சைடில் சொலினாயோட இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது அங்கே பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அப்படி இன்சைடில் சொலினாய்டில் யூனிஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே என்ன போட்டிருக்காங்க, டாட்னு போட்டிருக்காங்க இல்லையாமா. இந்த டாட் எதை சொல்லுது பாருங்கள், பாயிண்ட்ஸ் அவுட். அதாவது நம்ம ஆக்ட் பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் பண்ணுது, பேப்பரை விட்டு அவுட் சைடில் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த போட்டிருக்க கிராஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்டட் பாயிண்ட் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பேப்பரை நோக்கி ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாட்டுன்னு சொன்னால் அவுட்டுன்னு மெமரி பண்ணிக்கணும், கிராஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா இன்னுங்கிறத மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டர்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது அப்படியே மொத்த லென்த்தை தான் நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம். ஸோ ஆம்பியர் அண்ட் லூப்பை இங்கே எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்துருக்கோம். இது தான் என்னென்னு வச்சுருக்கோம், இப்போ நம்ம ஆம்பியர் அண்ட் லூப், இதை தான் நம்ம இங்கே ஆம்பியர் அண்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்பியர் அண்ட் லூப்பு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின்மா. So next line, in order to calculate the magnetic field at any point inside the solenoid. So solenoidல உள்ள இன்சைடில் உள்ள பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன லாவை யூஸ் பண்ண போகிறோம், ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் ஏ ரெக்டாங்குலர் லூப். அதுதான் நம்ம டயக்ராமில் போட்டு காமிச்சோம் இல்லையா. ஸோ ரெக்டாங்குலர் லூப் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஏ B, C, D. So take and see in diagram. This is ampere and loop, rectangular ampere and loop. A,
BCD. ஸோ இதனுடைய லென்த் எவ்வளோன்னு வச்சுருக்கோம் பாருங்கள், h. இந்த ஆம்பியர் அண்ட் லூப்புடைய ஹைட் என்ன லென்த் என்ன வச்சுருக்கோம், hன்னு வச்சுருக்கோம். ஸோ நவ் வி அப்ளை ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். we know what is the formula. Closed integral B vector dl vector is equal to mu naught I n closedங்க நமக்கு ஃபார்முலா தெரியலையும் அதை ரைட் பண்ணிக்குவோம் முதல்ல. நெக்ஸ்ட்டு இந்த மியூ நாட்டை அப்படியே ரைட் பண்ணுங்கள். இந்த ஐ என்க்ளோஸில் மட்டும் இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த ஆம்பியர் அண்ட் லூப். அந்த ரெக்டாங்குலர் ஆம்பியர் அண்ட் லூப்புக்குள்ளே எவ்வளவு டோட்டல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஐ என்க்ளோஸ்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு. சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்க. இப்போது இதை என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா, நல்லா லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். க்ளோஸ் இன்டெக்ரல் பி வெக்டர் டிஎல் வெக்டர் 1 2 3 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்டெக்ரேஷன் என்னது, ஏன்னா அது ஒரு ரெக்டாங்குலர் லூப்புன்னு சொல்லிட்டோம். ABCD இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்து எங்கே எதையும் கவர் பண்ணது பாருங்கள், A to B. ஃபர்ஸ்ட்டு பார்த்து எதுக்கு போட்டிருக்காங்க, A to B ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்ட் எதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், செகண்ட் பார்ட் B to C. இந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க செகண்ட் பார்ட். அடுத்தது தேர்டு பார்ட் எதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், லைன் இன்டெக்ரல் சாரி க்ளோஸ் இன்டெக்ரல் DC இந்த பார்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ட் எதுக்கு போட்டிருக்காங்க, A to D. லாஸ்ட் ஒன் இதுதான் என்னது, ஃபோர்த் பார்ட் A to D. ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. சின்ஸ் தி எலமெண்டல் லென்த் அலாங் BC அண்ட் DA நம்ம கன்சிடர் பண்ண அந்த ரெக்டாங்குலர் லூப்பில் இது ஏன்னு சொன்னேன், இது பின்னு சொன்னேன், இது CD. இப்போ சொல்லிக்கிறது பாருங்கள், BC அதாவது இந்த இடம், BC அண்ட் DA இந்த இடம். இது ரெண்டும் எப்படி இருக்கான், அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர். அப்போ டீட்டாவுடைய வேல்யூ என்னமா இருக்கும், 90 டிகிரி. திரும்ப உங்களுக்கு டயக்ராமில் கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த BC அண்ட் DA இது ரெண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். ஸோ ஆங்கிள் உள்ள போடலாம் 90 டிகிரி. அதே பார்த்திங்கன்னா இந்த சைடு A to Bயாக இருந்தாலும் சரி, C to Dயாக இருந்தாலும் சரி எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன்லேயே இருக்குது இல்லையா. ஸோ டீட்டாவுடைய வேல்யூ 0. ஸோ இப்போ போட்டு காமிச்சேன் இல்லையா, டீட்டாவுடைய வேல்யூ என்ன கிடச்சது நமக்கு, 90 டிகிரி பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, நம்ம டாட்டாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே காஸ் டீட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே க்ளோஸ் இன்டெக்ரல் அதாவது லைன் இன்டெக்ரல் B to C என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், மாடுலஸ் B மாடுலஸ் DL வெக்டர் காஸ் டீட்டாவுடைய வேல்யூ தான் நமக்கு இங்கே 19 கிடச்சிருக்கு. காஸ் 90 வேல்யூ நமக்கு என்னமா தெரியும், வெரி குட். காஸ் 90 வேல்யூ என்னது, 0. காஸ் 90 வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 0. அதனால் இதனுடைய வேல்யூ என்ன கிடச்சிட்டு இப்போ நமக்கு, இதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவலன் டு 0. அதே மாதிரி இது பாருங்கள், பாத் வந்து B to Cக்கு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாத் வந்து A to DAனா இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் ABCD. இப்போ பார்த்து நம்ம BCக்கு தான் போட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பார்த்து D to A இருக்குது இல்லையா. ஸோ அப்போயும் எப்படி தான் இருக்குது, இதுவும் எப்படி தான் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர். அப்போ டீட்டாவுடைய வேல்யூ எப்படி இருக்குது, 90 டிகிரி. அப்போ காஸ் 90 என்ன கிடைக்கும், 0. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஃபேஸ்க்கும் இந்த ரெண்டு பாத்துக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி ரைட் பண்ணோம் இல்லையா, 4 பார்ட்ஸாக. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது தேர்டு பார்ட்டு, இது ஃபோர்த்து பார்ட். இப்போ நம்ம எதுக்குள்ளே பார்த்துலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், B to C அதாவது செகண்ட் பார்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. என்ன கிடச்சிது, 0. அடுத்த பார்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோர்த்து பார்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன தான் வேல்யூ, 0. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் அண்டு தேர்டு பார்ட். ஸோ அதை பார்க்கலாமா. சின்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு த சாலினாய்டு இஸ் 0. ஸோ அந்த நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் 1 மார்க்கில் சொன்னோம் இல்லையா, சாலினாய்டு அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெக்லிஜிபிளி ஸ்மால் நைட் ஆல்மோஸ்ட் 0. அதனால தான் நமக்கு பார்த்து வந்து C to A வந்து 0 ஆகிடுது ஃபார் தி பாத் அலாங் AB. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன்
இதனுடைய பார்ட்டு 0 கிடச்சிது, ஃபோர்த்து பார்ட்டும் 0 கிடச்சிது. இப்போ நம்ம பார்க்குற பார்ட் எது? D2Cங்கிறது தேர்டு பார்ட். வெரி குட். இது என்ன ஆகிடுச்சு நமக்கு? இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? நமக்கு சொலினாய்டை விட்டு அவுட் சைடில் வரனால இதனுடைய வேல்யூ 0. அப்போ எது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்? இதனுடைய வேல்யூ மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இதை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இந்த இடமா இருந்தாலும் இந்த இடமா இருந்தாலும் 0ன்னு தெரியும். ஸோ இந்த C2Dங்கிறது சொலினாய்டை விட்டு அவுட் சைடில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூவும் 0. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் என்னமா? ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேஷன், அதாவது இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? A to B, B வெக்டார் டாட் dl வெக்டாரை மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? நமக்கு தெரியும் டாட் சொன்னால் காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணணுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷனை விட்டு வெளில எடுத்துடலாமா? அப்போது B இன்டகிரேஷன் A to B dlன்னு இருக்கும் இல்லையா? அதாவது இந்த B dl வெயிட் திரும்ப சொல்கிறேன் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிமைனிங் இருந்தது இல்லையா? A to B, B வெக்டார் டாட் dl வெக்டார். இதை எப்படி எழுதலாம்? இப்போ நான் இன்டகிரேஷன் A to B, இந்த டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? mod B வெக்டர் mod dl வெக்டர் காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணலாமா? ஓகே. இதில் பிங்கிறது என்னது? நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ என்ன பண்ணிடலாம்? இன்டகிரேஷன் விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ A to B, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? dl காஸ் தீட்டா. மேக்னிட்யூடில் வெயிட் பண்ணும்போது மாடுலஸ்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரேஷன் விட்டு வெளில வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஃபார்முலாவை கிடச்சிருச்சா? B இன்டகிரேஷன் A to B dl காஸ் தீட்டாக்கு பதில் இங்கே ஏன் 0 போட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுல இந்த A to B எங்கே இருக்குது? சொலினாய்டுடைய இன்சைடில் இருக்குது. சொலினாய்டுடைய இன்சைடு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாகவே இருக்குது. அப்போ தீட்டாவுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. அதனால தான் இங்கே நமக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே அண்டர்லைன் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க புக்கில். தீட்டாவுடைய வேல்யூ 0. ஏன்னா அந்த A to Bங்கிறது அந்த லைனு சாலினாவுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு இந்த டெரிவேஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பின்னா கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரேஷன் வெளில வச்சுக்கிறோம். ஸோ இன்டகிரேஷன் A to B வச்சுக்கலாம். காஸ் 0டைய வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். நமக்கு என்ன கிடச்சிருச்சு? B இன்டகிரேஷன் A to B dlன்னு கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன், தி லென்த் ஆஃப் த லூப் ஏபியோடைய சைடை தான் இந்த ரெக்டாங்கிளில் உள்ள ஏபியாக இருந்தாலும் சரி இல்லை சிடியாக இருந்தாலும் சரி அதனுடைய லென்த் வந்து ஹைச் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா டயக்ராமில். பட் தி சாய்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த லூப் ஏபி இஸ் ஆர்பிட்ரரி. ஸோ இந்த நம்ம ஏபியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இதை வந்து அந்த ஃபுல் சாலினாய்டில் ஒரு பர்டிகுலர் லென்த்து மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஹோல் அந்த ஃபுல்லாக இருக்க அந்த சாலினாயோட லென்த்தை கன்சிடர் பண்ணோம்னா எப்படி மாறிடும்? we can take very large loop such that it is equal to length of the solenoid. அதாவது அந்த சாலினாய்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு லூப்பு கன்சிடர் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். therefore the integral is, அதனால தான் நமக்கு இந்த இன்டெக்ரல் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு இன்டகிரேஷன் A to B B வெக்டர் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? B இன்டகிரேஷன் A to B dl அப்படிங்கிறத நான் இப்போ என்னவா மாற்றிருக்கேன் பாருங்கள். இந்த dl வந்து ஹோல் லென்த் ஆஃப் த, அதாவது அந்த சாலினாய்டுடைய ஃபுல் லென்த்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஐனா என்னது? ஐ பி த கரண்ட் பாசிங் த்ரூ த சாலினாய்டு. சாலினாய்டு ஹேவிங் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. தென் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு 0 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் பார்ட்டு 0, தேர்டு பார்ட்டும் 0, ஃபோர்த்து பார்ட்டும் 0. ஸோ நம்ம கிடச்சது எந்த பார்ட்டு? ஃபர்ஸ்ட் பார்ட். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேஷன் A to B B வெக்டர் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் B கேபிட்டல் L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே மியூ நாட் போட்டு நெட் கரண்ட்டை வந்து ஐன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சாலினாய்டு ஹேவிங் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. ஸோ ஒன்லி தே ஆர் ரிட்டன் ஹியர் கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு. இப்போ நமக்கு என்னம்மா வேணும்?
மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம டினாமினேட்டர் சொல்லிடலாமா. ஸோ ஃபார்முலா B is equal to mu naught Ni divide by capital L. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, தி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ், அதாவது இந்த மேலே சொன்ன நம்ம ஃபார்முலாவில் இந்த கேபிட்டல் N பை L மட்டும் என்னன்னு சொல்கிறாங்களா, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இந்த இடத்துல மியூ நாட் Ni டிவைட் பை L இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தை ஸ்மால் என்னு வச்சுக்கிறோம். அப்போ ஃபார்முலா எப்படி மாறும், மியூ நாட் Niன்னு மாறிடும். அதைத்தான் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் 3.52. read the next line. since small n அப்படிங்கிறது என்னது, constant for a given solenoid. mu naught அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி we know constant. for a fixed current I, the magnetic field inside the solenoid is also constant. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ ஃபார் ஒரு ஃபிக்ஸடு கரண்ட் ஐயை நம்ம அந்த சொலினாய்டு வழியாக பாஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், கான்ஸ்டன்ட். இது ஒரு 1 mark கொஸ்டின், அண்டர்லைன் இன் புக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் யுவர் டீட்டெயில் கொஸ்டின் நம்பர் 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அண்ட் டுமாரோ 9 o'clock டெஸ்ட்டு I ask from this video 1 and video 2. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நோட்டுங்கிறத பாருங்கள். சாலினாய்டு கேன் பி யூஸ்ட் எஸ் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ சாலினாய்டுங்கிறது என்னவா யூஸ் ஆகுது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் ப்ரொடியூசஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்லாம் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப், பட் பெர்மனன்ட் மேக்னெட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஆன் ஆஃப் பண்ண முடியாது. பட் எலக்ட்ரோமேக்னெட்டை யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக டேர்ன் ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி இன்க்ரீஸ்டு பை, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கீப்பிங் அயன் பார் இன்சைட் த சாலினாய்டு. அந்த சாலினாய்டு இன்சைடில் அயன் பாரை கொண்டு போய் வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும். திஸ் இஸ் பிகாஸ், ஏன் நடக்குது அந்த மாதிரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த சாலினாய்டு மேக்னடைசஸ் த அயன் பார். அண்ட் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் 2 process was happened. வாட் ஆர் த ப்ராசஸ், திஸ் இஸ் பிகாஸ் ஏன் நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த சாலினாய்டு மேக்னடைசஸ் த அயன், அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அயன் பாரையும் என்ன பண்ணுது, மேக்னடைஸ் பண்ணும். அண்ட் ஹென்ஸ் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ், அந்த உருவாகிற நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிது பாருங்கள், சம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த சாலினாய்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் மேக்னடைஸ்ட் அயன், அதுக்குள்ளே போய் வச்சுருக்கோம் அயன், அது உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையுமே ஆட் பண்ணி தான் நமக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. அதனால தான் ஒரு சாலினாய்டு ப்ரொடியூசஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சாலினாய்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன், அதனால தான் அந்த சாலினாய்ட்ஸ் எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள், மோஸ்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் டுடே வீடியோ கிளாஸ். ஐ ஆஸ்க் த கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.